Hi, hello and welcome back to my channel Saikaviin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல மணக்க கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு கரண்டி இந்த நாட்டுக்கோழி கிரேவி இருந்தால் போதும், ஒரு தட்டு சாத்தியும் அசால்ட்டாக சாப்பிட்றலாம். இப்போ வாங்க ரொம்ப டேஸ்ட்டான இந்த நாட்டுக்கோழி கிரேவியை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாவது ப்ரெஷர் குக்கரில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே வேக வைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சின்ன வெங்காயம் தொழுரிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நாட்டுக்கோழியை மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துருக்கோம். வேக வைக்கும் பொழுது ஒரு டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கோழிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளே இந்த நாட்டுக்கோழி கிரேவிக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையுமே தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு நல்லா குறப்பாக இடித்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், தண்ணி சேர்க்க வேணாம். அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு இந்த 2 குழிக்கரண்டி அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி கிரேவிக்கு பொதுவாக நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போது பட்டை, லவங்கம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக இது கூட 1 கப் அளவு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே பாதி அளவு புடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அரைச்சி விழுதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ வதக்கும் பொழுதும் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் 1 கப் அளவு சேர்த்துட்டு கூடவே 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது சம்டைம்ஸ் இந்த மாதிரி பொங்கி வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. என்னடா எண்ணெய் இவ்வளோ சேர்த்துருக்கோமேன்னு பார்க்காதீங்க. நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா சூடும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் பொழுது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம். இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பழுத்த தக்காளியை 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், டீஸ்பூனில் 1 ஸ்பூன். அடுத்ததாக பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிறது தனி மிளகாய் தூள் தான். இது கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூளை ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி, தனி மல்லிப்பொடி தனியாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு. நான் கரெக்டாக ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துருந்தேன். எனக்கு கரெக்டாக வெந்துருச்சு. ஒவ்வொரு கோழி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலது முத்தலாக இருக்கும், சிலது பிஞ்சாக இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வேக வச்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிக்கன் பீசஸை மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி குறப்பாக அரைச்சி எடுத்து வச்ச அந்த வெங்காயம், மிளகு, ஜீரகம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடிவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே இந்த எண்ணெயில் சிக்கனோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை மாதிரி நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்கிறதுனால இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பொடி போட்டு அதோட பச்சை வர போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவு வெந்துட்டு இருக்கும்போது தண்ணி ஆட் பண்ணாமல் நாட்டுக்கோழி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி அதாவது சூப்பே இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழம்பு இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த சூப்பே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துட்டு இருக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/2 மூடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா சின்னதாக பல்லு பண்ணது. கூடவே 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் அளவு சோம்பு,
ஒரு 7-8 முந்திரி உடைச்சது இதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நைஸாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா கொதி விட்டு இறக்கிடுங்க. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். ரொம்பவே சுவையான மணக்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம், பயப்படாமல் செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை இந்த சண்டே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணி பிளேலிஸ்ட் நான் என் பட்டன்லையும் என் கார்ட்லையும் தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then take care, bye.